நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் எந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாலும் புத்தகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த புத்தகம் எதை வைத்து கொண்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு பெரிய குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ என்ன படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், எதை மட்டும் படித்தா போதும், இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்ன, நம்ம சிலபஸில் இந்த பாடங்கள் படித்தா கேள்விகள் வருமா அப்படிங்கிற உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். ஒரு நல்ல சோர்ஸ் இருந்தால் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது எதுக்குமே நீங்கள் இனி வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. ஏற்கனவே நிறைய மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டாப்பர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண அவங்க இன்னும் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு புக்ஸை பற்றி தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது வேறு எந்த புத்தகமும் இல்லைங்க, நமக்கு சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய நமது சமச்சீர் பாடப்புத்தகங்கள் தான். ஓகே, ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு ப்ரைமரி சோர்ஸ், முதன்மையான ஒரு சோர்ஸ் எதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களோட சிலபஸ் எதுவாக வேணும்னாலும் இருக்கட்டும். ஸோ அதில் படிக்க வேண்டிய பாடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் நம்ம அடுத்து வரும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய பாடங்கள் மொத்தம் உங்களுக்கு 6 யூனிட் ஜிஎஸ் போர்ஷன்லையும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டாகவும் இருக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு 175ம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் 25ம் ஒட்டுமொத்தமாக 200 மதிப்பெண்களுக்கு நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து இதோட சிலபஸ். இதே நீங்கள் குரூப் 2க்கு தயாராகிறீங்க, 2A சேம் சிலபஸ் தான். ஸோ இங்கே ஜிஎஸ் தனியாக இருக்க போகுது. ஜிஎஸ்க்கு வந்து 75 கொஷின்ஸும், அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் போர்ஷனுக்கானது வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஓகே, லாங்குவேஜ் பேப்பர், ஸோ நம்ம தமிழோ அல்லது ஜென்ரல் இங்கிலீஷோ இங்கே சூஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ், டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ். அதே மாதிரி குரூப் 4க்கு நம்ம பார்க்கும்போது குரூப் 4க்கு படிக்க வேண்டிய சேம் குரூப் 2ல் என்ன பண்ணுறோமோ அதே தான். நீங்கள் லாங்குவேஜ் பேப்பரில் இங்கே தமிழோ அல்லது இங்கிலீஷோ நம்ம எடுக்கலாம். பட் இப்போதைக்கு இங்கே தமிழ் மட்டும்தான் இருக்குது, ஃபிசிக்கல் சேலஞ்சர் மட்டும்தான் இங்கிலீஷ் எடுக்க முடியும். ஸோ இங்கே தமிழ் 100. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஜிஎஸ் 75 சேம் அதே தான். அதே மாதிரி ஆப்டிடியூட் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 கொஷின்ஸ் இருக்குது, டோட்டலாக 200 கொஷின்ஸ். ஸோ இங்கே என்ன யூனிட் ஜிஎஸ்க்கு மேக்ஸுக்கு என்ன இருக்கோ அதே தான் இங்கே குரூப் 1லேயும் இருக்குது, சரி குரூப் 2லேயும் இருக்குது, அடுத்து குரூப் 4 எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு சிலபஸ், இங்கே ஒரு சிலபஸ் அப்படின்னு இல்லை, எல்லாமே வந்து சிமிலரான சிலபஸ். நீங்கள் இந்த ஒரு மெட்டீரியல் வைத்துக்கொண்டு இந்த எல்லா தேர்வுகளுக்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? ஸோ இது கூடவே வந்து அடிஷ்னலாக, ஸோ இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் படிக்க போகிறீங்க, குரூப் 1ஆ, குரூப் 2வா, குரூப் 4ஆ அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணியிருப்பீங்க. இப்படி பண்ணலைன்னா முதல்ல அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ், பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலபஸோட பிடிஎஃபோ பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, பாருங்கள் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியம்தாங்க. ஓகே, ஸோ இது தேவையில்லை, இது தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒதுக்கி டாப்பர் ஆக முடியாது. நம்ம சில ஹை ஸ்கோரிங் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது எங்கெங்கே இருக்குது. இப்போ ஆப்டிடியூட் 25 இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்மளால் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒன்று. அடுத்து நீங்கள் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே 100 கொஷின் இருக்குது. ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அப்போது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஒரு 25, லாங்குவேஜ் 100, இது எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ஜிஎஸ் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொது அறிவு பகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க யூனிட் 6 படிக்கலாம், யூனிட் 5 படிக்கலாம், யூனிட் 4 படிக்கலாம். ஓகே, அதாவது இது தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு, தமிழ்நாடு வரலாறு. ஓகேங்களா? இது இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் பகுதியும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இது இந்திய அரசியலமைப்பு. ஓகே, இதில் அதிகப்படியான கேள்விகள் இருக்குது. இந்த 3 யூனிட் ரொம்பவே முக்கியமான யூனிட், இதை வந்து கவர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்தியாவினுடைய வரலாறும் இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு யூனிட். அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே,
இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் மினிமம் 5 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, குரூப் 1 இருந்தால் கூடுதலான வினாக்கள் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஜியாகிரஃபி அதன் பிறகு வந்து சயின்ஸ் லாஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைத்து படிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் எங்கேருந்து படிக்கலாம்? ஸோ நாங்கள் உங்களுக்கு தெரியும், சிலபஸ் வந்து யாருக்கும் தெரியாமல் இல்லை. சிலபஸ் எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒன்று வந்து முதல்ல எந்த தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணதன் பிறகு அந்த தேர்வுக்கு உண்டான பாடத்திட்டத்தை டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஸோ இப்போ யாரும் வந்து புதுசாக நான் வந்து சரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஏற்கனவே படிச்சிருக்கவங்க, படிக்கக்கூடியவர்கள்கிட்ட கேட்டு எப்படியாவது தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களும் படிச்சிருக்கிறவங்கள கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ தெரியலனாலும் அதை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட்டை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் gov.in இங்கிலீஷ் சிலபஸ் அப்படிங்கிற யூஆர்எல், இது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வேணுமோ அதோட சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரியா? ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் உங்களுக்கு சிலபஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடியது தான் அஃபீஷியல் சிலபஸ், அதை மறந்துடாதீங்க. ஓகே, இதில் தான் உங்களுக்கு நீங்கள் குரூப் 1 படிக்கிறதா இருந்தாலும் சரி, குரூப் 2 படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதற்கான தெளிவான பாடத்திட்டம் என்பது இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து அஃபீஷியலாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. நீங்கள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு தான் படிக்க போகிறீங்க. இதுதாங்க இப்போ குரூப் 4க்கான சிலபஸ். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் குரூப் 1 தேர்வுக்கு படிக்கிறீங்களா, அதோட சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கு படிக்கிறீங்களா, அதோட சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். குரூப் 2க்கான சிலபஸ் தமிழ், இங்கிலீஷில் இருக்கும். குரூப் 1லேருந்து எல்லா தேர்வுகளுக்குமான சிலபஸும் இருக்குது. ஓகே, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்போ குரூப் 2க்கான சிலபஸ் இருக்குது. ஓகே, இப்போ 3 தேர்வுகளுக்கான சிலபஸும் டவுன்லோட் பண்ணியாச்சு. குரூப் 4க்கான சிலபஸ், இது குரூப் 4க்கான சிலபஸ் 10ஆம் வகுப்பு தரம். குரூப் 2A சிலபஸ், இது வந்து பொது அறிவு பட்டப்படிப்பு தரத்தில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி குரூப் 1க்கான சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 கேள்விகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பாடம். அதே மாதிரி அடுத்து ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவினுடைய புவியியல் 10 கேள்விகள். இதே குரூப் 2ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே இந்தியாவினுடைய புவியியல் 5 கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? அதே போல குரூப் 4 எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டாலும் 5 கேள்விகள் தான். பொது அறிவியலுக்கும் 5 கேள்விகள் தான். ஓகே, அடுத்து யூனிட் 3 ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஒட்டுமொத்தமாக 25 கேள்விகள். ஓகே, அடுத்து இங்க இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு 10 கேள்விகள் கேட்க போறாங்க குரூப் 2ல. குரூப் 4ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து 10 கேள்விகள் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனா பாடத்திட்டம் எல்லாமே சேம் தான். ஓகே, அடுத்து இந்திய ஆட்சியல் 15 கேள்விகள் குரூப் 4க்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 15 கேள்விகள் குரூப் 2க்கும் அதே பாடத்திட்டம் தான். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். குரூப் 1க்கு வந்து பாலிட்டியில 40 கேள்விகள் கேட்க போறாங்க. அடுத்து இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 50 கேள்விகள் இருக்க போகுது. குரூப் 4ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 கேள்விகள் இந்த பகுதியிலிருந்து கேட்க போறாங்க. ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள் குரூப் 4 அண்ட் குரூப் 2ல. தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா 20 கேள்விகள் குரூப் 2ல. அதே மாதிரி குரூப் 4லயும் வந்து 20 கேள்விகள் கேட்க போறாங்க. குரூப் 1ல பார்த்தோம் அப்படின்னா 40 கேள்விகள் கேட்க போறாங்க. ஓகே, 40 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுல அதிகமான கேள்விகள் யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அது முன்னாடி தனித்தனி யூனிட்டா இருந்தது. ஸோ அது ஒன்னா சேர்த்து வைத்திருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ அதிகமாக இருக்கிறது இந்திய அரசியல். நான் அதனால சொன்னேன், நாம படிக்க வேண்டியது இந்த 6th யூனிட், இந்த 5th யூனிட், அதே மாதிரி 4th யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே படிப்பீங்க. ஸோ இதே குரூப் 2வா இருந்ததுன்னா லாங்குவேஜுக்கு அப்புறம் ஆப்டிடியூட் கண்டிப்பா 25 கேள்விகள் அதே தான். ஓகே, ஸோ அது குரூப் 4லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 10 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்து 15 கொஸ்டின், ரீசனிங் வந்து 10 கொஸ்டின், டோட்டலா 25. இதே பேட்டர்ன் தான் குரூப் 1க்கும் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பட் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கேள்வியோடைய வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இங்க வருவோம். ஸோ இங்க நம்ம முக்கியமாக சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்குமே
நாம படிக்க வேண்டிய போர்ஷன். சரிங்களா? அதற்கு வந்து நம்ம முதலாக ஒரு படிக்க வேண்டிய புக்ஸை நம்ம என்ன ரெஃபர் பண்ணணும், எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ல நீங்க எந்தெந்த பகுதிகள், என்னென்ன பாடங்கள் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறத, என்னென்ன புக்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன். சார் நான் வந்து இந்த புக் படிக்கலாமா, அந்த புக் படிக்கலாமா, இது எனக்கு தேவையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். எந்தெந்த புக்லாம் படிச்சா எனக்கு கவர் ஆகுது அப்படிங்கிறதுமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய புத்தகங்கள் பள்ளி புத்தகங்கள் இருந்து அதெல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய புத்தகம். அது இல்லாம உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? இது நிச்சயம் வேணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற எந்தெந்த பாடங்கள் படிக்கலாம், வேற எந்தெந்த பாடங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறதை நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ என்னென்ன புக் அப்படின்னா, தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா 6ல இருந்து 12 வரைக்கும் புத்தகங்கள் தேவைப்படும். அது இப்போ 2018க்கு அப்புறம் வந்த புத்தகங்கள் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம 2018க்கு முன் இருந்த புத்தகங்களும் தேவைப்படும். அதுவும் நீங்க வாங்கிக்கோங்க. சரியா? அதுவும் கிடைத்தால் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே. ஸோ அதிலிருந்தும் நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கு. இன்னும் சில பேர் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்தகங்கள், எடிசன் புத்தகங்களும் வைத்து படிக்கிறாங்க. ஓகே. ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து இந்த புத்தகங்களாச்சும் வந்து பார்த்தீங்க நீங்க கண்டிப்பா வைத்திருக்க வேண்டும். தமிழுக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் வாங்கிக் கொள்ளுங்க. 10ஆம் வகுப்பு தரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 10th வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்க இருந்து நீங்க வந்து படிக்கணும். சிலபஸ் அடிப்படையில என்னென்ன தேவையோ அதை இந்த புத்தகத்துல நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் அப்படின்னா அதுல என்னென்ன புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்னா 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்துமே தேவை. 6 to 10th கண்டிப்பா வந்து நமக்கு தேவை. அதை எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அறிவியலும் அதே போல 6ல இருந்து 10 வரைக்கும் சயின்ஸும் தேவை. இது தமிழ் மீடியமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 6 to 10th புக்கு நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு 11th and 12thல இருக்கு. வரலாறுக்கு 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல வரலாறு இருக்கு. அது ரெண்டுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இருக்கு. 11th and 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் இருக்கும். அதுவும் கலெக்ட் பண்ணுங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம், பொருளாதாரத்துக்கான பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் இருக்கும். அதுவும் நீங்க நிச்சயமாக வாங்க வேண்டும். அடுத்து இந்தியாவினுடைய புவியியல், புவியியலுக்கு தனியா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் இருக்கும். அதுவும் வாங்கிக்கோங்க. அடுத்து அறவியல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதாவது எத்திக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகம் வாங்கிக்கோங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிடைக்கும். இந்த எத்திக்ஸ் அறவியல் மட்டும் தமிழ் புக் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை கலெக்ட் பண்ணி அதுல நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இத்தனை புத்தகங்களும் நீங்க வாங்கணும். நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நான் 9 வகையான புத்தகங்களை சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ ஆனா இது ஸ்டாண்டர்ட் வைஸ் புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்க 6ல இருந்து 12th வரைக்கும் நீங்க வாங்கணும். ஓகேவா? இந்த 6ல இருந்து 12th வரைக்கும் இந்த புத்தகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். நீங்க வாங்கிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ இது இருந்தாதான் இது பிரைமரி சோர்ஸ். ஸோ இதன் பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு அடிஷ்னல் ரிசோர்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்கூல் புக்கை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு உங்களுக்கு எந்த புக் அவைலபிளா இருக்கோ அடிஷ்னலான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதை முடிக்கணும். அவுட் சோர்ஸ்க்கு தேவையான புத்தகங்கள் இருந்தால் அதை வாங்குங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல் அமைப்பு அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக் வாங்குவாங்க. இங்கிலீஷ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ்ல வெங்கடேசன் சாரோட புக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய தற்கால தமிழ்நாடு வரலாறு யூனிட் 6க்கு தற்கால தமிழ்நாடு வரலாறு, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு, இதெல்லாம் சில புக்ஸ் அவுட் சோர்ஸ். இந்த மாதிரி சில புக்ஸோட லிஸ்ட் நான் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? ஆல்ரெடி வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் அவுட் சோர்ஸ் புக்கு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய புக்ஸ், நிறைய பிடிஎஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களால் வந்து
படிக்க முடியாது. அதையும் சொல்றேன். அதுக்கு டைமும் இருக்காது. இனிமேல் படிக்கிறவங்களுக்கு. ஏற்கனவே படிச்சவங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா கூட ஓகே. பட் நீங்க வந்து இப்போ புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இந்த இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ மட்டும் நீங்க வந்து அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? இதுவே வந்து போதுமானதா இருக்கும். உங்களுடைய ஸ்கோரிங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் முந்தைய ஆண்டுல நடந்த வினாத்தாள்கள் முக்கியம். ஓகே. ஸோ, இப்ப நான் எதையெல்லாம் வந்து முதன்மையாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. 1 ஸ்கூல் புக்ஸ் 6th இருந்து 12th வரைக்கும் நான் சொன்ன புக்ஸ் வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸ் உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் தேவையோ அது நீங்க வாங்கிக் கொள்ளலாம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஒய்க்யூ, பிடிஎஃப்ஸ் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டே இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க பார்க்கலாம். அல்லது டாபிக் வைஸ் நம்ம வந்து டெஸ்ட்டாவும், இதாவும் குடுத்துருக்கோம். புக்காவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ தமிழ், மேக்ஸுக்கு வச்சிருக்கோம். அது வேணும்னாலும் நீங்க புத்தகங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சரியா? ஸோ, அத பத்தி நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ, சிலபஸ் என்ன எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் அண்ட் மற்ற இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாம் ரெடி பண்ணு. இது முதல்ல ரெடி பண்ணுங்க. ஒரு 1 வீக்கு 3, 4 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான வேலைகள முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க இனிதான் குரூப் 4க்கு படிக்க போறோம், குரூப் 2க்கு படிக்க போறீங்க அப்படின்னாலும், இதை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். குரூப் 1 படிக்கிறவங்களும் இத வந்து நீங்க இப்ப தான் ஆரம்பிக்கிறீங்கனாலும் தாராளமா வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க. இன்னொரு விஷயம். சார் என்னால வந்து 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியல. ஒரு புக் கிடைச்சா ஒரு புக் கிடைக்கல. ஒரு டெர்ம் கிடைச்சா இன்னொரு டெர்ம் கிடைக்கல. அப்படியே அதுல வந்து சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்க்கு எந்தெந்த போர்ஷனை படிக்கணும்ன்றது எனக்கு வந்து தெரியல. இதெல்லாம் தேடி எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடும். நேரம் போகுது. எனக்கு புத்தகங்கள தேடியோ, அதுல என்ன படிக்கணுமோ, எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ, எதெல்லாம் படிக்கணும், எவ்வளவு படிக்கணுமோன்னு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் இருக்கு. பயமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தேவையாக எல்லா புத்தகங்களையும் வாங்கி நான் வந்து அ பணம் செலவு பண்ணி வேஸ்ட் ஆக தேவையில்லாம செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், ஒரு சின்ன சஜஷன். நீங்க எஸ்சிஆர்டியோட கம்பைலேஷன் நெறைய குடுக்குறாங்க. ஸோ, அந்த எஸ்சிஆர்டி கம்பைலேஷன் வாங்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முக்கியமானது இந்த ஸ்கூல் புக்ஸ தேடி அலையறதுக்கு பதிலாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ அடிப்படையாக கொண்டு 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தேவையான பாடங்கள் மட்டும் தொகுத்து குடுத்திருக்கக்கூடிய புக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சிலபஸ் வைஸ் கம்பைலேஷனா இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டாபிக் சிந்துவெளி நாகரிகம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கான தகவல்கள் 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, 9த்ல இருக்கு, 11th இருக்கு, இன்னொன்னு எத்திக்ஸ்லயும் இருக்கு. ஸோ, இதில இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல வரிசையா வந்து இந்த பாடங்கள குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ, நாம என்ன பண்ணா போதும், இந்த பர்ட்டிகுலர் லெசன்ஸ மட்டுமே படிச்சா போதுமானது. வேற எதுவுமே வந்து நம்ம வந்து ஸ்கூல் புக்ல தேட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ஸோ, அது எப்படி இருக்கும்? என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துரலாம். ஸோ, அத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே. ரைட். ஸோ, இத பாருங்க. இத பார்க்கும்போது இப்ப நான் அதான் சொல்றேன். ஸோ, பேசிக்கான சில லெசன்ஸ்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ, அதுவுமே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து சிந்துவெளி நாகரிகம் நான் சொன்ன மாதிரி அதுல பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அந்த பாடம். அடுத்து சிந்துவெளி நாகரிகம், அடுத்து சிந்து நாகரிகம் 11th ஸ்டாண்டர்ட் இருக்கு. எத்திக்ஸ் புக்ல இருக்கு. அப்ப இந்த 4 லெசனும் வரிசையா வருங்க உங்களுக்கு. 4 பாடமா குடுத்திருப்பாங்க. அடுத்து சிலபஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள் இருக்கு. அதுக்கு பேரரசர்களுடைய காலம் குப்தர்கள் அப்படின்னு ஒரு லெசன் 6th டெர்ம் 3ல இருக்கு. அப்போ குப்தர்கள் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அதான் நீங்க படிக்க போறீங்க. டெல்லி சுல்தான்கள்னா எங்க இருக்கு? ஓகே. அரேபியர் இருக்கு. இந்த 2 பாடங்கள் படித்தால் லோயர் ஸ்டாண்டர்ட் 7த்லயும், ஹையர் ஸ்டாண்டர்ட் 11த்லயும் இருக்கு. முகலாய பேரரசு அப்படிங்கிற பாடம். மராத்தியர்கள் எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு. விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகள் அதுக்கான போர்ஷன். தென்னிந்திய வரலாறு எங்கெங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான லெசன்ஸ். இந்த மாதிரி எல்லாமே கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் சிலபஸ்ல இருக்கக்கூடியதுக்கும் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஹிஸ்டரிக்கு ஒரு 36 லெசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புக் இருக்கு. சரிங்களா? ஸோ, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த மாரி தான் ஒவ்வொரு புத்தகங்களும் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ, இதே தான் வந்து
அதே மாதிரி அடுத்து ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து இப்போ கம்பைன் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 2 பாடங்களா இருக்கும். இப்போ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம்னா உங்களுக்கு சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்னென்ன படிக்கணுமோ, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ்ல கவர் பண்ணியிருப்பாங்க. வரிசையா இந்த ஆர்டர்ல படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தேசிய மறுமலர்ச்சி சம்பந்தமான பாடங்கள். அடுத்து பல்வேறு தலைவர்கள் உருவாதல், இந்திய தேசிய காங்கிரஸ் சம்பந்தமான லெசன்ஸ். இது ஃபுல்லா 12ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் வரைக்கும் டோட்டலா வந்து இதுல வந்து ஒரு 25 லெசன் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 லெசன் குடுத்துருக்காங்க பேசிக் லெசன்ஸ் இல்லாம. ஸோ அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. ஸோ இது எல்லாமே நீங்க கவர் பண்ணும்போது டோட்டலா வந்து உங்களுக்கு ஒரு 61 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் 2ம் கம்பைல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல 10 கேள்விகள். ஓகே. இத படிச்சா இதிலிருந்து நீங்க வந்து மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். இது தவிர்த்து நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது மூலமாக, பிராக்டிஸ் பண்றது மூலமாக, ஸோ உங்களால கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு எளிமையாக்குது. ஸோ நீங்க வந்து இந்த 2 புக் எடுத்தா போதும். நீங்க மற்ற புத்தகங்கள் உங்களுக்கு தேவைப்படாது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகங்கள் எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்க புத்தகங்கள பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். சரியா? ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹிஸ்ட்ரியோடைய புத்தகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வரிசையாக இதில் இருக்கக்கூடிய பாடங்கள் அனைத்துமே வந்து சிலபஸ்ல எப்படி நாம படிக்க போறோமோ, அதே அடிப்படையில உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க இத எடுத்து வைத்துக்கொண்டு நீங்க அப்படியே படிச்சா போதும். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு லெசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த ஆர்டர்ல இப்ப இந்த சிலபஸ் இருக்கு அப்படின்னா, அந்த லெசன்ஸ் எப்படி இருக்கும்? இண்டெக்ஸ்ல எப்படி குடுத்துருக்கோமோ, அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் இருக்கு. ஸோ வரலாறு என்றால் என்ன? ஸோ அதோட லெசன்ஸ். ஓகே. ஸோ அதோட கன்டென்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்த பேசிக் லெசன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, நம்ம சிலபஸ் டாபிக் உள்ள வருவோம். ஓகே. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து வரக்கூடிய பாடங்கள். சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா? ஸோ இதில ஆரம்பித்து 6த் டெர்ம் 1ல இருக்கக்கூடிய பகுதிகள நீங்க வந்து படிக்க போறீங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல முடிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பாடங்களாக அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய பாடம். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தடுத்து உங்களுக்கு பாடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 60 பேஜ் எடுத்துக்கோங்க. 70 பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப இந்த 4 லெசன்ஸும் வந்து கவர் ஆயிடுது. ஸோ முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போ அடுத்து குப்தர்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேஜ் நம்பர் 58 வரைக்கும் உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் இருக்கு. ஸோ இவ்வளோ தான். இந்த 58 பேஜஸ்லேருந்து பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்தா போதும். ஏன்னா எல்லா சோர்ஸுமே குடுத்துருக்காங்க. அதுல லேட்டஸ்ட்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்காங்களோ, அதுவுமே இதுக்குள்ள கவர் ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து குப்தர்கள் அதே மாதிரி 6த்ல வரும். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட்ல வரும். ஸோ இண்டெக்ஸ் படி 6த், 9த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாடங்கள் இருக்குங்க. ஸோ இதன் போல தான் வந்து இப்ப இந்த 4 லெசனும் வரிசையா இருக்குல்ல, அதே போல தான் மற்ற புத்தகங்களும் இந்திய தேசியமா இருக்கட்டும், மற்ற புத்தகங்களும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்க படிக்க வேண்டிய போர்ஷன். ஓகே. இப்போ நான் வந்து எது எது படிக்கணும்னு தெரியாதவங்க, இப்ப இதில இருக்கக்கூடிய பாடங்கள் கண்டிப்பா படிக்கணும். ஓகே. சார் ஒரு 10 லெசன் படிச்சா போதும் சார். 20 லெசன் படிச்சா போதும் சார். எஸ். அதிலிருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் ஓவராலா வந்து படிக்கும்போது சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அத நான் இப்பவே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ என்ன அப்டின்னா, இப்போ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தேவையற்ற பாடங்கள்லாம் எதுவுமே குடுக்கல. நீங்க சில இது வேணுமா வேணாமான்னு யோசிக்கவே தேவையில்ல. இதில இருக்கிறதெல்லாம் வரிசையா நீங்க வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இதன் போலவே வந்து நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு தனியா ஒரு புக்கு, இந்திய தேசியத்துக்கு தனியா ஒரு புக்கு, ஆட்சியல் தனியா புக்கு, புவியியல் தனியா ஒரு புக்கு, அதே மாதிரி பொருளாதாரம் தனியா ஒரு புக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனி புத்தகங்கள் இருக்கு. அதே மாதிரி சயின்ஸுக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல் அப்படிங்கிற புத்தகங்கள் இருக்கு. நீங்க டிஎன்பிஎஸ்சி இல்லாம மற்ற தேர்வுகளுக்கும் பயன்படுத்தலாம். ஓகே. மேத்ஸ்க்கு தனியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மேத்ஸ் வந்து ஒரு ஃபார்முலா புக் இருக்கு. அது கூடவே வந்து 2018ல இருந்து 25 வரைக்கும் கேட்ட புக்ஸ் 2 புக்கா இருக்குங்க. சரிங்களா? 23 வரைக்கும் ஒரு புக்கு, 24 அண்ட் 25ல கேட்ட ஒரு புத்தகம். சரிங்களா? ஸோ இதுல வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கு. டாபிக் வைஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து கொஸ்டின் பேங்கா இருக்கு. அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி தமிழ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 to 12th நியூ புக் பேஸ் பண்ணது.
ஓகே. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2012 இருந்து 25 வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கு. இப்போ நம்ம இந்திய பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் கன்டென்ட் எஸ்சிஆர்டி இல்லாம அவுட் சோர்ஸ் சிலது தேவைப்படுது. எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம கவர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து குடுத்துருக்கோம். அதுவும் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. புக்ஸ் எல்லாமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த மீடியம் வேணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450லிருந்து 500 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்ஸ் என கம்பைல் பண்ணி நமக்கு குடுத்துருக்கோம். ஸோ இவ்வளவு முக்கியமானது. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி இங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க வேணா ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ ஆர்டர் பண்றவங்களுக்கு 10% டிஸ்கவுண்டோட நீங்க ஒரு 2000க்கு மேல ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைல் பண்ணி குடுப்பாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் குரூப் 1 படிக்கிறேன் சார். குரூப் 1க்கான காம்போ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான புக் லிஸ்ட் குடுப்பாங்க. சார் குரூப் 2க்கான, குரூப் 4க்கான காம்போஸ் கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கானது குடுப்பாங்க. பிளஸ் அவுட் சோர்ஸ் புக்கும் எனக்கு வேணும் சார் அப்படின்னா, அவுட் சோர்ஸ் என்ன புக் அவைலபிள் இருக்கோ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க? அதுல உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸ் மட்டும் போதுமா? அல்லது பிஒய்க்கும் ஆட் பண்ணணுமா? அல்லது அவுட் சோர்ஸும் ஆட் பண்ணி குடுக்கணுமா? அப்படிங்கிற புக்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது இண்டிவிஜுவலா ஒரு புக் வேணும்னாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. சரியா? ஸோ இந்த புத்தகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அப்படி இல்லன்னா அதியமான் டீமோட வெப்சைட்ல போயிட்டும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஷாப் அப்படிங்கிற பேஜ்ல போயிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வில்லேஜ்ல இருக்கீங்கன்னா போஸ்டல் வசதியும் இருக்கு. அப்போ டெலிவரியும் பண்றோம். சரிங்களா? 2 முதல் 4 வேலை நாட்கள்ல உங்களுக்கு வந்து இந்த புத்தகங்கள் ரீச் ஆகுங்க. தமிழ் மீடியம் படிக்கக்கூடியவங்களோட காம்போ புக்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து பொருளாதாரம், புவியியல், ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இயற்பியல், வேதியியல், மேக்ஸ்க்கான புக்ஸு, தமிழுக்கான புக்கு, தமிழோட பிஒய்க்யூ. ஸோ இந்த மாதிரி எல்லா புக்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, சில புக்ஸ் வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து நிறைய மாணவர்கள் இது வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இந்திய ஆட்சியிலும், இந்திய தேசிய இயக்கமும் இல்லாம இருந்திருக்கும். ஸோ இதற்கான பிரிண்டிங் ஒர்க் இப்போ ப்ராசஸ்ல இருக்கு. நீங்க தேவைப்படுறவங்க ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக்ஸ் ரிசீவ் ஆனதுமே வந்து சீக்கிரமா உங்களுக்கு அனுப்பி விட்டுரும். சரிங்களா? ஸோ ப்ரீ ஆர்டர் தேவைப்படுறவங்க முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 10 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சார் இன்னும் வரலையான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் தேவைப்படுறவங்க அதை வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இல்லை காம்போவா இப்போ வேணுன்றவங்களும் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது இல்லாம அவுட் சோர்ஸ் நான் சொன்ன மாதிரி வெங்கடேசன் சாரோட புத்தகங்கள் தேவைப்பட்டாலும் அதுவும் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். ஓகே. மேக்ஸுக்கான பிஒய்க்யூவா இருக்கட்டும், தற்கால தமிழ்நாடு வரலாறா இருக்கட்டும், இந்திய விடுதலை போராட்ட வரலாறா இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க வந்து படிக்கிறீங்க சார். எனக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்ஸ் அவைலபிளா இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கான புத்தகங்கள் சரிங்களா? ஸோ அதுல உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும்? ஜியோகிராஃபியா, ஹிஸ்டரியா, எக்கனாமிக்ஸா எது வேணுமோ அதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க படிக்கும்போது நீங்க வேற எந்த புக்கையும் தேட தேவையில்லை. ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கு எஸ்சிஆர்டியோட கவலை இருக்காது. ஒரு குழப்பம் வந்து அப்படிங்கிறது போயிடும். ஸோ இந்த நீங்க இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு நல்ல ரிவிஷன் கொடுங்க. ஒரு புக்கை வந்து நீங்க என்னன்னா நான் முதல்ல சொன்னது தான். ஸோ நிறைய சோர்ஸ் நீங்க வந்து படிக்கிறதுக்கு பதிலா இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சோர்ஸு அதை 10 வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. நல்லா படிங்க. ஏன்னா இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை சரியா ஆன்சர் பண்ணி தான் நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாங்க. பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்றத பார்க்க முடியும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்துட்டு. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸு, பிடிஎஃப்னு நிறைய கிடைக்குதுன்னு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மாடல் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது பண்ணா போதும். ப்ளஸ் இந்த அவுட் சோர்ஸை நீங்கள் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. உங்களோட சோர்ஸை லிமிட்டடாக வச்சுக்கோங்க. அதுதான் நாங்கள் சொல்றது. நிறைய வந்து புக்கு வாங்கணும், அந்த புக்கு இந்த புக்கு வாங்கினீங்கன்னா குப்பை மாதிரி வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம்? வீணா தூக்கி ஒரு ஓரத்தில் செல்ஃபில் தான் போட்டு வைப்போமே தவிர படிச்சிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு புக்கு தற்கால தமிழ்நாடு வாங்குறீங்கன்னா இந்த ஒரு புக்கை நீங்கள் வந்து ஒரு 4-5 டைம் ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 5 புக்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்து இந்த தற்கால தமிழ்நாடு வரலாறுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன்.
யூனிட் 6க்கு ஒரு அவுட் சோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், பாலிட்டிக்கு ஒரு அவுட் சோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இருக்கிற பிடிஎஃப்ஸ்லாம் நான் எங்கெங்கெல்லாம் டெலிகிராமில் கொடுக்குறாங்களோ என்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன், புக்ஸும் வாங்கிட்டு இருக்கேன், என்னால் அத்தனையும் படிக்க முடியாது ஆனால் வாங்கிட்டே இருக்கேன்னா அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறி போச்சு. இப்போ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது, சும்மா சும்மா வந்து பிடிஎஃப் கொடுத்தா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, எத்தனையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு புக்கு, ஒரு சோர்ஸ், அதை நல்லா திரும்ப திரும்ப படிங்க. அதுக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாரும் எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, நாங்களும் அதை தானே பண்ணுறோம், எல்லாரும் அதான் பண்ணுறாங்க. எக்ஸாம்ஸ் கொஸ்டின்லேருந்து எல்லாமே அதில் தான் எடுக்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 புக்கை வாங்கிட்டு ஒரு டைம் ஒவ்வொன்றா படித்தா அது உங்களுக்கு மெமரியில் இருக்காது, ஒன்றும் யூஸே இல்லை. ஓகே, அந்த ஒரு புக்கையே நல்லா 5 வாட்டி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்கோர் வந்து வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சோர்ஸை லிமிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னா, இப்போ ஒன்று இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி நீங்கள் இதில் எங்கெங்கே படிக்கணுமோ அதை வேர் டு ஸ்டடி நாங்கள் கொடுத்துருக்கோம், அதை வச்சுட்டு இந்த இந்த ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் அதை வந்து படிச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ஸ்கூல் புக் கம்பைலேஷனில் வரக்கூடிய புக்ஸு, சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதிகமானில் இருந்து இந்த புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இல்லை ப்ளஸ் பிவைக்யூ ப்ளஸ் ஒரு அவுட் சோர்ஸு இந்த மாதிரி லிமிட்டடாக வச்சுட்டு நீங்கள் எனி புக், எனி அகாடமிக் புக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப லிமிட்டடாக வச்சுட்டு படிங்க. சும்மா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறோம், அதை டவுன்லோட் பண்ணுறோம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், போதும். ஓகே, ரைட்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுறோம். ஸோ புக்ஸை பற்றின ரிவ்யூஸ் சேனலில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், இமீடியட்டாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.